Hi guys, welcome to our channel Glow with Durga. இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து துர்கா. இந்த சேனலில் வந்து நீங்கள் பியூட்டி அண்ட் ஃபேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் வீடியோஸ்லாம் பார்க்க போகிறீங்க. ஃப்யூச்சரில் vlogsம் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் வீடியோ தான் இருக்க போகுது. தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்த மாதிரியே ஆஃபீஸ்க்கு குர்த்திக்குன்ற பாருங்க, ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்கு போட்டு போகிற மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்சில் குர்த்திஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். அது என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை ட்ரை ஆன் ஹால் மாதிரி நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இங்கே சைடில் எங்கேனா இல்லைனா நான் பேசும்போது உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து வீடியோ ஓடும் பாருங்கள். நான் எப்படி எடிட் பண்ண போகிறேன்னு தெரியல, அதனால தான் இவ்வளோ கன்ஃபியூஷன். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆலியா கட் வச்சு ஒரு என்ன கட்டு இல்லாமல் சைடில் கட்டு இல்லாமல் ஒரு குர்த்தி தான் பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நான் வாங்கும் போது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 479 இருந்திருக்கு. இது வந்து சைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்குது. எனக்கு நான் இது வரைக்கும் இந்த ஆலியா கட்டா அது வந்து ட்ரெண்ட் வந்து போயிடுச்சு. ஆனால் இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து அது நல்லாவே செட் ஆச்சு கைஸ். ஏன்னா நெக்கு மட்டும் கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப விசிபிளாலாம் இல்லை, நமக்கு இந்த இடம் ரொம்ப தெரிகிற மாதிரிலாம் இல்லை. பட் மேனேஜபிள் தான், நல்லா தான் இருக்குது. ஸ்லீவ்ஸ் வந்து யூஸ்வலாக 3/4 அந்த என்னென்னு தெரியல, குர்த்தின்னு எடுத்தாவே எனக்கு இந்த 3/4 ஸ்லீவ்ஸ் தான் வந்துடுது. இப்போ நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க போகிற குர்த்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ். அதுவும் இது வந்து காலேஜ்க்கு ஆஃபீஸ்க்கு வந்து அப்ராப்ரியேட்டாக எடுக்கணுன்றதுக்காக ஸ்லீவ் வந்து ஃபுல் லென்த் 3/4 லென்த் வந்து எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனாலும் எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சிது கைஸ். என்கிட்ட இருக்க குர்த்தி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாவே 3/4 ஹேண்ட் தான் இருக்கும். அது அப்படி தான் மேனுஃபேக்சரே பண்ணுறாங்களா இல்லைன்னா என்ன கதைன்னு தெரில. ஹாஃப் ஸ்லீவ்லாம் இப்போ யாரும் போடுறது இல்லை போடுறாங்களா? நான் எடுக்கிறது எல்லாமே முக்கால்வாசி 3/4 தான் இருக்குது. அது 5 I don't know. இது வந்து நல்ல காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஆனால் வெப்சைட்டில் வந்து என்ன காட்டன் ஃபேப்ரிக் தான் போட்டிருக்காங்க. நல்லா பியூர் காட்டனாக இருக்குது, நல்லா இருக்குது. சம்மருக்கும் நல்லாயிருக்கும், டெய்லி வேருக்கு சூப்பராக இருக்கும் இந்த குர்த்தி செட்டு. நான் ஃபோன் எடுத்து பார்க்கறத விட அந்த ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணி உங்ககிட்ட சொல்லிடலான்னு நினைக்கிறேன். கலர்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. 3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் இந்த ஆனியன் பிங்க் தான் எடுத்துருந்தேன். எனக்கு வந்து இந்த மோஸ்ட்டாக இந்த மைல்ட் கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். டார்க் கலர்ஸை கம்பேர் பண்ணுவோம், அதனால நான் இதை செலக்ட் பண்ணியிருந்தேன். இதுலேயே பேபி பவுடர் ப்ளூ பிங்க்கும் கொஞ்சம் அது இதை விட டார்க் பிங்க்கும் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எது வேணுமோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். சொல்ல மறந்துட்டு பாருங்க, இந்த குர்த்தி எல்லாம் வந்து மிந்த்ராவில் வாங்கியிருந்தேன். மிந்த்ராவில் வந்து போயிட்டு என்ன பண்ணுன்னா ஃபில்டர் போட்டேன். பிலோ 500 0 to 500 to 500 அந்த ஃபில்டர் புரியுதில்ல உங்களுக்கு, 500க்குள்ளே இருக்க மாதிரி குர்த்தி போட்டு அதில் எதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கோ அதை கார்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ தட் நமக்கு வந்து அந்த பட்ஜெட் வந்து தாண்டி போகாது. 500க்குள்ளேயே நம்ம பார்த்து அதுக்குள்ளேயே நம்ம எடுத்துக்கலாம். இது 500க்கு நிஜமாகவே வந்து காட்டனும் நல்ல ஃபேப்ரிக்காக இருக்குது, டிசைனும் நல்லா இருக்குது. ஹாப்பி பர்ச்சேஸ் யூ கைஸ். அடுத்த ட்ரெஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு குர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த பச்சா கலர் குர்த்தி தான் எடுத்திருந்தேன். இதில் வந்து லைட்டாக அந்த சிக்கன் காரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த ஒர்க்கு கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒயிட் கலரில் எம்ப்ராய்டரி இருக்குது நெக்க கிட்ட. அப்புறம் ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா இதுவும் 3/4 ஸ்லீவு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் காட்டன் ஃபேப்ரிக் கைஸ், சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்பவே ஆஃபீஸ்க்கு அதுக்கெலாம் அப்ராப்ரியேட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு தான் அதை போட்டால் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்க பார்த்து ஃபீல் ஆகுது. எனக்கு இந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை விட இதுக்கு முன்னாடி போட்டிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஆலியா கட் அந்த பிங்க் கலர் குர்த்தி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 போட்டிருக்காங்க. ஆனால் அதை அடிச்சுட்டு 389 74% ஆஃபர்னு போட்டிருக்காங்க. 1500க்கு இது வர்த்தானா, நம்ம 389க்கு வர்த்தானா ஓகே. அதனால் நீங்கள் வந்து ஆஃபர் இருக்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க கைஸ். இதுலேயும் ஒரு 3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுவும் நான் சைஸ் எல்லில் தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து சைஸ் எல்லில் தான் எடுத்திருக்கேன்.
மற்றபடி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டு அதெல்லாம் ஓகே. பட் வந்து எனக்கு பிரிண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஐம் நாட் கோயிங் டு கீப் இட். இதுதான் வந்து 2வது வாங்கினது. இன்னொரு விஷயம் கைஸ், நான் வாங்குகிற குர்த்தியோட லிங்க்கெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ தட் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது வேணும் வாங்கணுமா இருந்ததுன்னா செக் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. திஸ் இஸ் நாட் அஃபிலியேட்டட் லிங்க்ஸ். இப்போ தான் நான் வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அஃபிலியேட்டட் லிங்க்ஸ் இல்லை, ஸ்பான்சர்ட் வீடியோ இல்லை. என்னோடய கருத்து அனைத்தும் இப்போன்னு இல்லை, இதுக்கப்புறம் எப்போ வந்தாலும் மை கருத்து வில் பி, என் மைண்டில் என்ன இருக்கோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஓகேவா கைஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் கலர் பிரிண்ட் போட்டு சூப்பராக இருக்குது. எனக்கு இதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஃபங்கியாக இந்த காலேஜ் வைப்பு அந்த மாதிரி இருந்தது. இது ஒரு ஒயிட் லெகின் போட்டு பேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். லைட்டாக பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ரொம்பலாம் இல்லை. உள்ளே இன்னர்ஸ் வந்து கரெக்டாக ஒயிட் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஒத்து பார்த்தாலும் தெரியுது. ரொம்ப மைல்டாக ஒரு 100%ல் ஒரு 5% டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். உள்ளே கரெக்டாக நம்ம இன்னர்ஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு எடுத்தேன். இதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா ஆனோக். இதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா ஆனோக் ரஸ்டிக் போட்டிருக்கு. நான் இங்கே போடுறேன், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில. இந்த பிராண்டில் எல்லாமே இந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். இது ரிவ்யூவும் யாரும் இது வரைக்கும் வாங்கினது போல் ரிவ்யூ இல்லை. பட் இது வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இது காட்டன் கிடையாது. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் பிரிண்டட் ஸ்ட்ரெயிட். ஃபஸ்ட்டு வந்து அனார்கலி கட், அதை சொல்ல மறந்துட்டேன். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி. இது பார்த்தீங்கன்னா ஆனால் பாலிஸ்டர், காட்டன் கிடையாது, பாலிஸ்டரு. ஆனால் வந்து அதனால தான் அந்த லைட் டிரான்ஸ்பரன்சி இருக்குது போல். பட் ஸ்டைல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெயிலுக்கு எப்படி இருக்கும்னு தெரில. காட்டன்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், பாலிஸ்டர்னால் கொஞ்சம் எரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதை வந்து பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்குன்ட்டு எடுத்தேன். இந்த பிராண்டில் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதோட சைஸ் மறந்துட்டேன் பார்த்தீங்களா, அதுவும் எல்லு தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாக் கலர் குர்த்தி தான் பார்க்க போகிறோம். நான் எல்லாமே இந்த காலேஜ்க்கு ஆஃபீஸ்க்கு அப்ரோப்ரியேட்டாக எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸ் நெக்கு, இங்கே மட்டும் எம்ப்ராய்டரி வருது. அதுக்கப்புறம் இந்த கை கிட்டக்க ஸ்லீவ் கிட்டக்க எம்ப்ராய்டரி வருது. இதுவும் ஒரு 3/4 ஸ்லீவு. இது ஃபுல் க்ளோஸ் நெக்கு, நல்லா எலிகண்ட்டாக இருக்கும். இதை போட்டிங்கன்னா நான் இங்கே போடுறேன். இதுவும் நான் சைஸ் எல்லு தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். 40 எல்லு தான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இது கரெக்டாக இருந்துச்சு. அந்த அப்டமன் கிட்ட மட்டும் லைட்டாக ஃபிட்டிங் வந்து லூஸாக இருந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே. இதில் காட்டன் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது. பெரிய ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸ், மோஸ்ட்டாக எல்லாம் ஃப்ளோரல் பேட்டர்னாகவே இருக்குல்ல. நான் அந்த மாதிரி பார்த்து எடுத்துட்டேன்னா இதில் எல்லா குர்த்தியும் தான் இருக்கா. இதுக்கு முன்னாடி வந்ததோ ஃப்ளோரல் பேட்டர்ன், அதுக்கு முன்னாடி வந்ததோ ஃப்ளோரல் பேட்டர்ன், எல்லாமே ஃப்ளோரல் பேட்டர்ன் கைஸ். எனிவேஸ் எனக்கு அதான் பிடிச்சிருக்கு போல். என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டில் நானே அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் காட்டன்னவே. உங்களுக்கு எதாவது மீட்டிங் அதெல்லாம்னா அதை போட்டுக்கிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. இது க்ளோஸ் நெக் இருக்கவே நம்ம வந்து நம்மள மாதிரி சப்பி கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் நெக் போட்டால் அந்த அளவுக்கு சூட் ஆகாது. நான் ட்ரை பண்ணி போட்டதை பார்த்துருப்பீங்க. நான் வீடியோஸ் ஆல்ரெடி ரன் ஆகிட்ருக்கோம், இல்லைனா ரன் ஆகி முடிஞ்சிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம சப்பியாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் நெக்லாம் போட்டால் அந்த அளவுக்கு செட் ஆகாது. கொஞ்சம் வந்து நெக் பார்ட் வந்து விசிபிளாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக செட் ஆகும். இதனால ஒரு ஐடியாவுக்காக நான் இது வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி எடுத்து காமிச்சிருந்தேன். மை லீஸ்ட் ஃபேவரட் ட்ரெஸ் கைஸ். இது ஏன்னு சொல்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அம்ப்ரெல்லா கட் குர்த்தி. நான் போட்டிருப்பேன், கொஞ்சம் லொடன்னு இருக்கும். சைஸ் வந்து கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசாக எடுத்திருந்தேன். இவங்க என்ன பண்ணியிருந்துருக்காங்கன்னா சைஸ் சார்ட்டில் வந்து வெறும் லென்த் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கைஸ். அதனாலே நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இங்கே எல் எடுத்து ரொம்ப குட்டியாக இருக்க போகுதுன்னு பயந்துக்கிட்டேன் எக்ஸல் போட்டேன். எக்ஸல் போட்டால் பாலில் இருக்குது, பாந்திரா சைஸில் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. என்ன பண்ணுறது? இது ஒன்று ஃபுல்லாக ஃபிட்டிங் பிடிக்கணும், பிடிச்சாலும் கையும் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தேன், நான் வாங்கும் போது இது 500க்குள்ளே தான் இருந்தது. நான் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அட்டாச் பண்ணுறேன். ஆனால் இப்போ பார்த்தா இதோட ப்ரைஸ் வந்து 1100க்கு மேலே இருக்குது. ஒரிஜினல் ப்ரைஸில் இருக்குது. ஒரிஜினல் ப்ரைஸில் இருக்குது 1140ன்ட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் வாங்கும்போது 449 தான். பாருங்கள்,
449. இது வந்து நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகேவா? இருங்க, அப்படியே இருங்க. இப்போ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் உங்களுக்கு தெரியுதா? இன்வெர்ட்டராக தெரியும். 1140 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க, ஆஃபரே இல்லாமல். நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸை நான் எவ்வளோக்கு எடுத்தன்றதும் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ப்ரைஸை விட கம்மியாகவும் அதுக்கப்புறம் கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்து வாங்க. ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்குறீங்க. ஸோ ஆன்லைனில் எப்போ ஆஃபர் ஏதாச்சும் போய்கிட்டே இருக்கும். அதை விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு எப்போ நமக்கு ஆஃபர் வருதோ தட்டி தூக்கிடணும் கைஸ். அவ்வளோதான். இந்த ட்ரெஸ்ஸு மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. எல்லாம் கொஞ்சம் ஃப்ளோரல் பேட்டர்னாக எடுத்துட்டு தான் இப்போ வாங்கும் போது யோசிச்சேன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வாங்கலாம், எப்படி இருக்குது ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். சொதப்பல்ஸ் ஆகிடுச்சு. காட்டன் தான், காட்டன் ஸ்ட்ரைட் குர்த்தின்னு போட்டிருக்கேன். ஆனால் சைடில் கட்டு இல்லை. இது வந்து என்ன அம்ப்ரல்லா கட் குர்த்தி மாதிரி தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணலாம் பார்த்தா குதிச்சு பேச்சு. இதோட வந்து இந்த ஹால் முடிவடையுது கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க. இதெல்லாம் தான் எனக்கு மோட்டிவேஷன். அதை பார்த்துட்டு தான் நான் நிறைய வீடியோ அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு எனக்கும் யோசிக்க தோணும். உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் வந்து சேரும். ஓகேவா? ஸோ மறக்காமல் மிரட்டலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு பாசமாக கேட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு பாசமாக கேட்டுக்கிறேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஓவராக அதிக பிரசங்கத்தனமாக பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா ஐ எம் ரியலி சாரி. கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அப்படி பேசுகிறது. மற்றபடி வேறு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. அதிக பிரசங்கெலாம் கிடையாது. சரியா? ஓவராக வளர்றேன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ சின்ன யூடியூப் சேனல் நம்பி நீங்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி கைஸ். எனிஹவ் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஷார்ட்ஸ் இருக்குல்ல, ஷார்ட்ஸு ரீல்ஸு அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறத விட இந்த மாதிரி ஃபுல் லென்த் வீடியோ எடுத்தால் தான் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அது ஏன்னா அப்போ தான் வந்து உங்கள் கூட வந்து கொஞ்சம் நிறைய பேச முடியும், கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடியும். இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு ஓடிடுதா நமக்கு. இப்போ நம்மளே நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், நிறைய பேர் யாருமே ரெஜிஸ்டரே ஆக மாட்டாங்க. அந்த நேரம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், லைக் போடு அடுத்தடுத்து ஓடிடுவோம். ஆனால் எனக்கு வந்து அந்த ஃபுல் வீடியோ லென்த் போட்டு உங்கள் கூட ரொம்ப கனெக்டடாக இருக்கணும்ன்ட்டு ஐ ஃபீல் லைக் ஒரு கம்யூனிட்டியாக ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு போகுதுன்ட்டு. உங்களோட சப்போர்ட்டோட நல்லபடியாக நம்ம சேனல் வந்து பெரிய லெவலுக்கு வரணும். இதுக்கு நீங்கள் தான் காரணம். அதையும் இப்போவே நான் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். அவ்வளோதான். ரொம்ப வளர்ந்தேன்னா ஐம் சாரி. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.